உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோங்கிறத அத்தைகிட்ட சொல்லிடலாம். அத்தை வேற ரொம்ப கவலைப்படுறாங்க. பாருங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி வீட்டுக்கு வரீங்க, எதுக்கு? ஆமா மேடம், நாம இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், நெருங்கின சொந்தமாயிட்டோம். அதுவும் இல்லாம லட்சுமி அத்தைக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னேன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஐயோ, இத பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் வரேன். ஓ அப்படியா, சரி ஓகே. நான் நேரா லட்சுமி அத்தைகிட்ட போய் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். என்ன எனக்கு பொய் சொல்ல வராதா? அதான் லட்சுமி அத்தைகிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லிடுவனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா மேடம், நீங்க பக்கத்துல இருந்தா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே போய் சொல்லிடுவேன். இல்லன்னு வைங்களேன், நான் உண்மைய உளறிடுவேன் மேடம். அதான். ஐயோ, நான் வந்து தொலைறேன், வாங்க. மேடம் கூட்டு போங்க மேடம். வலிக்குதா குட்டி? இல்லம்மா. சும்மா சொல்லக்கூடாது. வலிக்குதா? லேசா வலிக்குதுதான், ஆனா மருந்து தேய்ச்சிக்கிட்டாதான் கால் சரியாகும். பட்டுக்குட்டி, இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க. தியா, இந்த மருந்த நம்ம தினமும் தேய்ச்சாலே நீ ஒரு மாசத்துல ஈஸியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவ, இல்ல நீ? ஆமா, எனக்கு தெரிஞ்சு தியா குட்டி இருக்கிற ஆர்வத்துக்கு சீக்கிரமா நடந்தாலும் நடந்துருவா. என்னடா குட்டி? நடந்துருவேன். கண்டிப்பா. பாலக்குடி. வா துளசி, எப்படி இருக்க? என்ன வேணும்? நம்ம கம்பெனில சாரி, என் கம்பெனில இன்வெஸ்டர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் திடீர்னு என் கம்பெனிக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீ கோர்ட்டுக்கு வரணும். அதான் எல்லா பேப்பர்லயும் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் கோர்ட்டுக்கு வரணும்? நீ கையெழுத்து போட்டுட்ட, ஆனா என் அண்ணன் மொத்த சொத்தையும் லீகலா உன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்காரு. இப்ப எல்லாமே என் பேர்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என் அண்ணனோட சொத்து யார் பேர்ல எல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாரையும் கிராஸ் குவெஸ்டின் பண்ணணும்னு கோர்ட்ல கேக்குறாங்க. அதனால நீ கண்டிப்பா வரணும். என்னால வர முடியாது. உங்க சொத்தோ பணமோ எதுவும் வேண்டான்னு மொத்தமா ஒதுங்கி இருக்கும்போது திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. இல்லம்மா, நீ வந்துதான் ஆகணும். அப்படி வரலனா ஸ்ரீகாந்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் நீ முழுசா விளைகிறதா இன்னொரு டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தர்ற மாதிரி இருக்கும். சார், இன்னும் எத்தனை டாக்குமெண்ட்ல நாங்க கையெழுத்து போட்டு தரணும்? அதான் ஏற்கனவே எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்ல. இது வேற ஒரு டாக்குமெண்ட். அதுல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அத நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவோம். ஒண்ணு கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங்க்கு ஆஜராக சொல்லுங்க, இல்ல நாங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லுங்க. உங்க கூட பிரச்சனை பண்றதுக்கு நான் ஒன்னும் இங்க வரல. ஏங்க, எத்தனை தடவை குடிச்சாலும் நீங்க போடுற காஃபியோட டேஸ்ட், ஃப்ளேவர் ஒரு துளி கூட மாற மாட்டேங்குதுங்க. காஃபி பவுடர், சக்கரை, பால், கொதிக்க வைக்கிற நேரம் எல்லாம் ஒரு இன்ச்சு கூட மாறாம அப்படியே கரெக்டா போடுறீங்களே, அது எப்படிங்க? எனக்கெல்லாம் இந்த மாதிரி வராது. சில நேரம் திடீர்னு சர்க்கரையை அதிகமா போட்டுருவேன், சில நேரம் காஃபி தூளை கம்மியா போட்டுருவேன். காஃபி வெள்ளையா இருக்கும். சில நேரம் பால் சரியா கொதிக்க விடாம அவசரத்துல அப்படியே போட்டுடுவேன். ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுவாங்க. அதனாலதான் நான் காஃபி போடவே யோசிப்பேன். நீ எப்படி போட்டாலும் எனக்கு ஓகே தான். ஆனாலும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். ஓ, மாத்திரையா?
ரேவதி ரேவதி முதல்ல நீ இத சாப்பிடு. வேண்டாம்மா, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வீட்டுக்கு போய் கசாயம் குடிச்சுக்கிறேன். அட இந்த பொண்ணோட இத சாப்பிட்டுட்டு அப்புறம் டேப்லெட் சாப்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். ரேவதி தம்பி சொல்றார்ல, சாப்பிடுமா. வேணாம்மா, என்னால கைய தூக்க முடியல, வலிக்குது. இதுல எப்படி சாப்பிடுறது? ஐயோ வேண்டாம். வேண்டாம். சாப்பிடுமா. தியோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுதுல்ல, அத நானே கொடுக்கறேன். ஓ மேடம், என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை செய்யற தகுதி எனக்கு இருக்கு. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பணம் தேவையில்லை. துளசி, என்ன நீ எனக்கும் தியாக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற? இங்க பாரு துளசி, திரும்பவும் சொல்ற, தியா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தியா மேல உன்னை விட அதிகமான உரிமை எனக்கு தான் இருக்கு, அத நீ மறந்துடாத. மோனிகா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைய நாங்க எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். மனசளவுலயும் சரி, சட்ட ரீதியாவும் சரி, தியாவை நீங்க கிளைம் பண்றதுக்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு இல்ல. அதை நீங்க மறந்துடாதீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அவ சீக்கிரமா நடக்கணும். அவ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்ன கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா? அந்த பிஞ்சு குழந்தை இதை விட மோசமான காலோட உங்க வீட்ல என்னெல்லாம் வேலை செஞ்சா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு அக்கறை வந்துருச்சு? ஓ, ஒருவேளை இப்படி எல்லாம் பணத்தை தூக்கி வீசி அடிக்கடி அவளை வந்து பாத்துட்டு போனா அவ மனசு மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.